This video sponsored by SBO Digital Marketing. SBOவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், யூடியூப் இதை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். நீங்களும் SBOவில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மங்குஸ்தான் பழத்தோட நன்மைகள் மற்றும் பயன்கள் வாங்க பார்க்கலாம். மங்குஸ்தான் பழம் பழங்களின் ராஜா அப்படின்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த பழம், காய், இலை, பட்டை இந்த மரத்தோட ஃபுல்லுதும் மருத்துவ பயன்கள் நிறைந்தது. மங்குஸ்தான் பழம் கண்ணெரிச்சல் உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா கண்ணெரிச்சல் நீங்கி சரியாகிறத உடனே காணலாம். அது மட்டும் இல்லாமல் கண்ணெரம்பு புத்துணர்ச்சி அடையுது. அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி பிரச்சனை சரியாகுது. அப்புறமேலு பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு இருக்கிறவங்க உணவு உண்ணதுக்கு அப்புறம் நம்ம மங்குஸ்தான் பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது செரிமானத்தை தூண்டும் பண்பு இந்த மங்குஸ்தான் பழத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் மங்குஸ்தான் பழத்தில் இருக்குது. இந்த இனிப்பு சுவை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இதில் புளிப்பு சுவை அதிகமாக இருக்குது. இது வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த பழம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மையோடு தான் இந்த பழம் இருக்கும். இது சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய தன்மை மங்குஸ்தான் பழத்துக்கு இருக்குது. இந்த பழம் அதிக விளையக்கூடியது எங்கன்னு பார்த்திங்கன்னா தாய்லாந்து, இலங்கை, மலேசியா, இந்தோனேசியா அப்படின்னு சொல்லிட்டு ஆசியா நாட்டில் இந்த பழம் அதிக அளவில் இந்த நாட்டில் விளையுது. இந்த பழத்தில் நார் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் செரிமானத்தை மேம்படுத்தி உடல் எடை குறைக்கிறதுக்கு முக்கிய பங்கு இந்த பழம் வகிக்குது. இதில் என்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தோம்னா வைட்டமின் சி, ஆக்சிஜனேற்றம். அது மட்டும் இல்லாமல் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய பங்கு மங்குஸ்தான் பழத்துக்கு இருக்குது. நார் சத்து இருக்கிறனால குடலில் இருக்கிற பாக்டீரியாவை நல்ல பாக்டீரியாவுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறனால நீரிழிவு நோய் இருக்கிறவங்க மருத்துவரோட ஆலோசனைப்படி அப்பப்போ மங்குஸ்தான் பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மங்குஸ்தான் பழத்தை சாப்பிட்றது மூலம் பழத்தில் இருக்கிற சத்துக்கள் நேரடியாகவே உடலுக்கு போகுது. அது உயிர் சத்துக்கள், வைட்டமின், தாதுக்கள், உடலுக்கு வலுவூட்டக்கூடிய எல்லா சத்துமே இதில் இருக்குது. நார் சத்து இருக்கிறனால குடலுக்கு ரொம்ப நல்லது. மங்குஸ்தான் பழம் சாப்பிட்றது மூலம் உடல் குளிர்ச்சியாக இருக்கிற தன்மை மங்குஸ்தான் பழத்துக்கு இருக்குது. இதில் இருக்கிற சத்துக்கள் மூலம் புற்றுநோய் செல்களை உருவாக்காமல் அந்த அபாயத்தை குறைக்கிற தன்மை மங்குஸ்தான் பழத்துக்கு இருக்குது. இந்த பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால உடலில் இரத்த வெள்ளை அணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த பழம் முக்கிய பங்காக இருக்குது. மங்குஸ்தான் பழம் சாப்பிட்றது மூலமாக ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனையை சரி செய்கிற தன்மை மங்குஸ்தான் பழத்துக்கு இருக்குது. முகத்தில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை தடுக்கிற தன்மை மங்குஸ்தான் பழத்துக்கு இருக்குது. அதனால் மங்குஸ்தான் பழம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மங்குஸ்தான் பழத்தை தாராளமாக எடுத்து சாப்பிட்லாம். மங்குஸ்தான் பழம் எந்த வடிவில் இருக்குன்னா வெளியே ப்ளூ கலராகவும் உள்ளே ஒயிட் கலராகவும் இந்த பழம் இருக்கும். அதனால் மங்குஸ்தான் அனைவருமே இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்லாம். இது உடலுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடிய பழமாக இருக்குது. இந்த பழத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இதோட நன்மைகள் மற்றும் பயன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.